ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீக்கெண்ட் vlog. இந்த vlogல நாங்கள் இன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி ஃபிஷ் வாங்கலாம், இன்றைக்கி சீ ஃபுட் பண்ணலாம். ஆஸ் அ கோஸ்டல் பீப்புள், சென்னை நாங்களாம் பேசிங் சென்னை தான். ஸோ சென்னையிலேருந்து மீன் சாப்பிடாம நம்மளால் இருக்கவே முடியாது. இது வந்து மகர்பேட்டா சிட்டி, இது வந்து மகர்பேட்டா டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டவுனு. இது ஃபுல்லாக ஐடி பார்க்ஸு, அப்புறம் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ், எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டிஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் அதுக்குள்ளே வந்து மகர்பேட்டா போகும்போது உங்களுக்கு நான் அது ஒரு டீட்டெயில் vlog-ஆக எடுத்து போடுறேன். இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து நம்ம வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. பட் ஆனால் இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாக ஆர்மி ஏரியா. இங்கே வந்து அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டல், ஆர்ம்டு ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற இடம்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம தேசிய கொடி பறக்குது பாருங்கள். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஆர்மி பேஸ்ட் ஏரியா. இந்த இடமும் ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மார்க்கெட் போகிற வழியே. ஸோ அந்த மார்க்கெட் வந்து நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து இங்கே வந்து லொக்கேட் ஆன புதுசில் எங்கே நல்ல சீ ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சு நிறைய பேர் இங்கேருந்த எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெஃபர் பண்ணி இந்த மார்க்கெட் நான் கண்டுபிடிச்சேன். இந்த மார்க்கெட் போகிற வழி வந்து அந்த இடத்துல வந்து இந்த மார்க்கெட் லொக்கேட் ஆகிருக்க இடத்துல வந்து நிறைய ரன்னிங் மெட்டீரியல் ஷாப்ஸ் இருக்கும். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், நம்மளோட கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த காக்ரா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து, அந்த லெஹங்கா ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் கடை வாசலில் நிறைய தொங்க விட்டுருப்பாங்க. இங்கே நான் ஒரு 2-3 ரன்னிங் மெட்டீரியல் ஷாப்ஸ் போயிருக்கேன். எங்கள் கெஸ்ட் வந்தப்போ அவங்க ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னாங்க, அப்போ நான் கூட்டிகிட்டு போனேன். அவங்க வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கெட் வந்துட்டோம். நம்ம மேடம் முன்னாடி போகிறாங்க பாருங்கள். நாங்கள் எங்கே போனாலும் மேடம் என் கூட வந்துடுவாங்க, அவங்க இருக்கவே மாட்டாங்க வீட்டில். இன்றைக்கி நான் வந்து சின்ன மீன் வாங்கலாம், பெரிய மீன் வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த காணாங்கழுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் சின்ன புடி மீன், அது வந்து ஒரு 1.5 kgs கடம்பாவும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கேட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாட்டுக்கு. இங்கே பக்கத்துலேயே வந்து வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து தேவையானது, இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் வெஜிடபிள்ஸ், ஸோ தேவையானது மட்டும் வாங்கிட்டு அங்கே ஒரு கேரளா ஷாப் இருக்குது. ஸோ ரைஸ் எங்ககிட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ ரைஸ் வந்து சென்னையிலேருந்து திரும்ப யாராவது வரும்போது தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவங்கக்கிட்ட போய் ரைஸ் வந்து 1 கிலோவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் நான் சொன்ன ரன்னிங் மெட்டீரியல் ஷாப்ஸ் பாருங்கள், நிறைய இருக்கும் இந்த ரோட்டில். நெக்ஸ்ட் டைம் நான் எப்போயாவது ஷாப்பிங் போகணுன்னு நான் உங்களுக்கு vlog எடுத்து போடுறேன். இந்த அல்ஹீபா, இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு டைம் போயிருந்தேன். அங்கே வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு 400 சுடிதார் மெட்டீரியல்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா பல்காக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். நெக்ஸ்ட் டைம் நான் ஷாப்பிங் போனேன்னா உங்களுக்கு நான் அது ஒரு டீட்டெயில் vlog எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட்லேருந்து நேராக கிளம்பிட்டு கலிக்கா வந்தோம். கலிக்கா டைரி ப்ராடக்ட்னு ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா டோக்லா, சமோசாஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியலையேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடலாம். மேடம் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அவங்களோட கோட்டாவை அவங்க முடிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ டோக்லாவும் ஆளுக்கு ஒரு சமோசாவும் பில் போட்டு அங்கே வாங்கிட்டோம். நிறைய கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த கடையில் எப்பயுமே. ஸோ நாங்கள் எப்பயுமே டேக் அவே தான் வாங்கிட்டு வீட்டில் சாப்பிட்டுக்குவோம். இங்கே ஒரு மிளகா வச்சுருப்பாங்க, உப்பு போட்டு வதக்கின மிளகா. அந்த மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் எப்பயும் அது ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து மீன், இதான் நான் வாங்கிட்டு வந்தேன். மீனும் கடம்பா க்ளீன் பண்ணல, ஸோ நான் க்ளீன் பண்ணிக்குவேன். வந்துட்டு ஃபஸ்ட்டு டோக்லா சாப்பிட்டு, சமோசா சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி கடகடன்னு சமைச்சாச்சு. மீன் குழம்பு, மாங்காய் போட்டு சட்டி. இந்த சட்டி வந்து நான் சென்னையிலேருந்து வாங்கி ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்தேன், லக்கேஜ் கொடுத்து. ஸோ மீன் குழம்பு சட்டியில் மீன் குழம்பு சாப்பிட்டா தான் மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் கடமை வந்து இதை வேக வச்சு எடுத்துகிட்டு ட்ரையாக வறுத்துட்டேன். ஃபிஷ் ஃப்ரை, ரைஸு, சுட ரைஸு, ஃபிஷ் குழம்பு, கடமா ஃப்ரை, கடமா தொக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் ரசம். இதோட வந்து அன்றைக்கி எங்கள் லன்ச் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து சாட்டர்டே தான் எங்களோட மெனு. சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிக்கலாம். சந்தன் நகர் போக முடியல, மழை பெஞ்சிட்டே இருக்குது, அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாதுன்னு ஸ்மார்ட் பஜார், இங்கே அமனோரா மாலில் வந்து ஸ்மார்ட் பஜார் இருக்குது, அங்கே போனோம். அங்கே போயிட்டு கொத்தமல்லி வந்து கட்டு 5 ரூபான்னு விற்கிறாங்க இப்போது இங்கே. ஸோ அங்கே போய்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கிடைக்கும், வெஜிடபிள்ஸு. அப்புறம் வந்து மாம்பழம் வாங்கினார் ஹஸ்பண்டு. அப்புறம் தயிர், எப்பயுமே ஒரு பக்கெட் தயிர் கண்டிப்பாக இருக்கணும் வீட்டில். தேவையான காய்கறி மட்டும் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு அங்கே வந்து பில்லிங் கவுண்டர் போனோம். மாம்பழம் இது வந்து ரகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சுங்க, வெரைட்டி. வந்து 99 ருபீஸ் சொல்லிட்டு 2 கிலோஸ் வாங்கினோம். பசங்க 2 பேர் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினோம். இது இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே விடமாட்டா, கண்டிப்பாக பாப்பா எங்களை. ஸோ மாம்பழம் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வெயிட் போட்டுட்டு பில் பே பண்ணி அங்கேருந்து கிளம்புறதுக்கு அந்த
இது மட்டும் கொஞ்சம் ப்ராசஸ். அவங்க பில் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம பேக்கில் எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு பேக் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு 9 ருபீஸ்க்கு ஒரு டிஸ்போசபிள் பேக் மாதிரி இருக்கும். அந்த பேக்கில் வாங்கிட்டு சிக்கன் கடைக்கு போயாச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ணி சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட்டோம்.